ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமலையில் எழுதியிருக்கும் உற்சவமூர்த்திகளை சேவிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ போகமூர்த்தி. இவர் மூலவர் சன்னதியில மூலவரோட திருவடிகள் கிட்ட இருப்பார். இவர் நின்ன கோலத்துல சதுர்புஜங்களோட இவர் காட்சி அளிக்கிறார். இவர் அப்படியே மூலவரே, அதாவது ரெப்ளிகா ஆஃப் மூலவர் அப்படின்னு சொல்லுவா. அப்படியே மூலவர் மாதிரியே இருப்பாராம். இவருக்கு தான் இந்த கோவில்ல போகம் உபச்சாரம் எல்லாம் நடக்கும். திருப்பாவாடை அப்படின்ற ஒரு உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தின் போது இவர் எழுவார். இவருக்கு தான் பிரசாதம் நைவேத்தியம் நடக்கும். இவருக்கு தினம் ராத்திரி ஏகாந்த சேவைன்னு ஒன்று நடக்கும். அதுபோது இந்த மூர்த்தியை சயன அறைக்கு ஏழை பண்ணி அங்க தூங்கப்படுத்துறது. இது வந்து தினம் நடக்கும். தனுர் மாசம் மட்டும் இந்த பெருமாளுக்கு நடக்காது, இன்னொரு உற்சவ மூர்த்திக்கு நடக்கும். மறுநாள் காத்தால தினமே திருப்பியும் இவரை வந்து மூலவர் சன்னதிக்கு ஏழை பண்ணிடுவா. சுப்பிரபாத சேவை இது. அப்புறம் தோமால சேவையும் போது இவருக்கு தினமே திருமஞ்சனம் நடக்கும். இவரை வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பல்லவ ராணி தான் பிரதிஷ்டை பண்ணதா வரலாறு.